எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இந்த லாஸ்ட் சண்டே வந்து இந்தியன் டீம் வந்து T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ கன்டினியூஸாவே அவங்க வந்து ஐசிசி ட்ராஃபிஸ் ஜெயிச்சுட்டு வராங்க. அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த டீம் வந்து அப்படி இருக்கல. எம்எஸ் தோனி அவரோட வருகைக்கு அப்புறம் தான் அந்த கிரிக்கெட் டீம் வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கன்டினியூஸாக வேர்ல்ட் கப், ஐசிசி கப்லாம் வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம நாட்டில் நான் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பேச போகிறது என்னென்னா, முத்தைய முரளிதரன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் வீரருக்கு அடுத்து தமிழ்லேருந்து வர்றதுக்கு எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் இல்லையா, இல்லை யாருக்குமே தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போதே அதுக்கான பதிலும் நம்மக்கிட்ட இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் நடக்குது, அதனால தான் தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து வர முடியல டீமுக்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பொலிட்டிக்கல் நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்லா யோசிச்சு பாருங்கள், வெறும் 2 கோடி மக்கள் தொகையற்ற நம்மளே இங்கே இருந்துக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டில் இருந்து ஒரு பிளேயர் போகிறாரா இருந்தால் அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் இஷ்யூவும் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ண கிரிக்கெட் மூவிஸ் அது கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்தால் எம்எஸ் தோனி அவரோட வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம், சச்சின் டேயா இருக்கலாம், அதுக்கப்புறம் தமிழில் ரிலீஸ் ஆன கனா அண்ட் ஜீவா இந்த மாதிரி மூவிகள்லாம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அந்த டீமுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் கடைசியாக வந்து இந்த பைசன் அப்படி அதுவும் ஒரு வகையான ஸ்போர்ட்ஸ் தானே, அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி அந்த டீமுக்குள்ளே போகிறாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் அந்த டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற காரணம் என்னென்னா, கஷ்டப்பட்டு கிரிக்கெட் தான் என் வாழ்க்கை, ஸ்போர்ட்ஸ் தான் என் உயிர்னு நினைக்கிறவங்க அந்த டீமில் விளாட்றாங்க. அதனால தான் அந்த டீமை வந்து யாராலையும் இப்போ அசைக்க முடியலை. அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை, ரைட்? இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை வந்து அவங்க ரொம்ப எமோஷனலாக அணுகுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு நாட்டை வந்து பிரதிபலிக்கிற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஆர்மி, அந்த மாதிரி எடியூகேஷன், எக்கனாமிக் அப்படிலாம் போனாலுமே பிரபலமான முறையில் ஒரு நாட்டை கொண்டு போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல சிறந்த ஃபுட்பால் பிளேயர். இப்போ வரைக்குமே அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அவர் வயசானாலும் அவர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கார். இந்த அளவுக்கு நான் பேசுகிறதுக்கு காரணம் வந்து இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன். அதே மாதிரி அவரோட நாடு வந்து போர்ச்சுகல். இந்த போர்ச்சுகல் அப்படிங்கிற நாடு வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ எல்லாருக்கும் தெரிய வர்ற வரைக்குமே போர்ச்சுகல் அப்படிங்கிற நாடு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ போர்ச்சுகல் அப்படிங்கிற நாடு வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். ஸோ அதுதான் ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ஒரு எமோஷனல், அதை எல்லாருமே எமோஷ்னலாக அணுகிறனால தான் அந்தந்த நாட்டில் வந்து தான் நாட்டை விட்டு வேறு எந்த நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ஏன் இப்போ இதை பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாதி பேருலாம் சொல்லுவாங்க, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம இன்னும் அங்கேருந்து தான் வந்தோன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னுமே இங்கே வந்து இது நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இன்னுமே வரல. நம்ம யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு எமோஷனல் இல்லாதனால தான் முத்தையா முரளிதரனுக்கு அப்புறம் இன்னும் இந்த கிரிக்கெட் டீமில் வேறு யாருமே விளையாடல. எப்போ அந்த எமோஷனல் வருதோ அப்போ தான் நம்ம உண்மையாக விளையாடுவோம். நானும் போய் என் நாட்டுக்காக விளையாடணுங்கிற அந்த சிந்தனை வரும். கண்டிப்பாக நம்ம மற்ற டீமுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது வந்து தப்புன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம டீம் இல்லாதப்போ அப்படிங்கிறது. இப்போ ஸ்ரீலங்கா இந்தியா விளையாடும்போது நீங்கள் இந்தியாவா ஸ்ரீலங்காவான்னு கேட்டால் தமிழ்நாட்கள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு நம்ம நாடு மேலே பற்று இருக்குது. ஸோ இதுக்காக போராடணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை யார் ரசிக்கிறாங்களோ அவங்க தான். இப்போ உதாரணமாக எங்கள் ஊர் பக்கம்னா ஒரு ஊரில் வந்து ஏபிசி அப்படின்னு 3 கிரிக்கெட் டீம் இருக்கும். ஒரு டீமில் 7 பிளேயர்னு வச்சாலும் ஒரு ஊரில் மட்டுமே கிட்டத்தட்ட 21 கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அண்ட் நம்ம அதிகமாக விளையாடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். செஸ் அந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, ஒலிம்பிக் சைடு போகிறதே இல்லை. ஸோ அதனால் அதிகமாக விளையாடுறது கிரிக்கெட் தான். அப்படி விளையாடுற அந்த கிரிக்கெட்லேருந்து ஒரு பிளேயர் கூட இன்னும் வரலை அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் விட்டு கொடுக்குறது வந்து கிரிக்கெட் இல்லை, நம்மளோட உரிமைகளை. நம்மளில் ஒருத்தன் கூட அந்த கிரிக்கெட் டீமில் விளையாடலுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றம், அதே மாதிரி எவ்வளோ பெரிய அது கஷ்டங்கிறது வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அது எப்பயுமே படாது. நம்மளுக்கு எப்போ நம்ம இந்த ஸ்ரீலங்கா டீம் தோற்றா ஐயோ நம்மளே தோற்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ தான் இந்த நிலைமை வந்து இங்கே மாறும். அப்போ தான் ஒரு தமிழ் பிளேயர் உள்ளுக்கு வருவார். நல்லா யோசிச்சு பாருங்கள், முத்தையா முரளிதரன் அப்படிங்கிற அந்த பிளேயர் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு சோஷியல் மீடியா அந்த மாதிரி எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஆயுதம் இருக்குது. அதை டக்குன்னு வெளியில் கொண்டு வரலாம். அரசியல் விளாண்டாலுமே அதை வந்து நம்மளுக்கு டக்குன்னு ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்குமே வரல, இன்னுமே யாருக்குமே தெரியப்படுத்தலை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உண்மையாலுமே ட்ரை பண்ணுறதில்ல, அதுதான் உண்மையான விஷயம்.
ஸோ காலம் முழுக்க நம்மளோட கிரிக்கெட் திறமைகள் வந்து கிராமத்திலேயே இருக்கணுமா, இல்லை கிரவுண்டில் வந்து நாட்டுக்காக விளையாடணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.